சொன்னாலே இந்த காலையிலேயே நமக்கு நாங்கள் நன்றி துணி சொந்தங்களை எடுத்துக்கொண்டு இந்த காலையிலே எங்களுக்கு ஆசீர்வாதமாக தெய்வீக திட்டங்களை கிருபை செய்து இந்த நாளும் சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடைப்படாதவர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களுடைய தூதர்கள் தேவனை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட வசனங்களுடைய இந்த பிள்ளைகள் இன்றைக்கு செய்ய ஓடுகிற சொல்ல போடுகிற வசனங்கள் காலையை ஆசீர்வதித்து இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கருவிலும் மற்றவர்களும் அதிகமாக விருத்தி கொள்ள இந்த பிள்ளைகளும் விருத்தி அடைய ஆசீர்வதிக்கப்பட தேவ தாமே கருவை தந்து பலப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பலனிலிருந்தே நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இப்போ குழந்தைகள் ப்ரோக்ராம் நடக்குது. ஃபர்ஸ்ட் பசங்களாம் சேர்ந்து ஒரு சாங் பண்ணலாம் இருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ஒரு சாங்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஸ்டோரி சொல்ல போறாரு.
யோசேப்பு இறந்தோடனே புது ராஜாவான பார்வோன் வந்திருந்தாரு. அப்போ இஸ்ரேல் மக்கள் பெருகிட்டாங்க. அதனால பார்வோன் ராஜா அதிகமான வேலை கொடுக்க சொல்லியிருந்தாரு. அதேமாரி கொடுத்தாலும் பெருகிட்டே இருந்தனால அவங்க நைல் நதியில போட சொன்னாங்க. அப்போதான் மோசஸ் பிறந்தாரு. அப்போ மோசஸ் அவங்க அம்மா மிரியாம் 3 மாசமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அடுத்து அது குழந்தை வளர கத்துறதுனால அதை நாணல் பெட்டியில வச்சு அனுப்பும் போது ராணி பார்வனோட குமாரத்தி வந்து அந்த பாஸ்கெட் எடுத்து அதில் மிரியாம் பாஸ்கெட் எடுத்து அதில் குழந்தைய எடுத்துட்டு அவங்க போகும்போது அவங்க தண்ணிக்குள்ள இருந்து எடுத்தனால அதுக்கு மோசஸ்ன்னு அவங்க நேம் வைக்கிறாங்க. அடுத்து மிரியாம் ஓடி வந்து இது வழக்குக்கு ஒரு அம்மாவை நான் கூட்டிட்டு வரட்டான்னு கேட்டாங்க. அது கூட்டிட்டு வந்து ராணி சொன்னாங்க. அதேமாதிரி கூட்டிட்டு வந்து அது மோசஸோட அம்மாயே அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாம மோசஸோட அம்மாயே வந்து அவங்க வளர்த்து பெரியவனால கொண்டு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பு அடுத்தது லேவி வந்து மோசஸோடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி வந்து சொல்லுங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. நான் மோசஸ் வளர்ந்து பற்றி சொல்ல போறேன். மோசஸ் வந்து கொஞ்சம் வளர வரைக்கும் உங்க அம்மா வளர்த்துட்டு அடுத்த ராணிகிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. ராணி அவங்கள ஈஜிப்ட்ல என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி கத்துட்டாங்க. பெரியவன் முன்னாடி ஒரு தடவை ஈஜிப்ட் இஸ்ரேல அடிக்கிறத பார்த்து அவங்க கோவப்பட்டு அவங்கள கொண்டுட்டாங்க. அது ஒரு இஸ்ரேல் வந்து பார்த்து இல்லை 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மோசே சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்ல போதும் அவங்க சொன்னாங்க, நீ அன்னைக்கு எகிப்த உன்னை கொன்ன போல எங்களே கொல்ல போறியா அப்படின்னு சொன்ன போதும் அவங்க பயந்து இந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. மீதியான் தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆடு மேய்ச்சாங்க. அப்போ அங்க ஒரு முள் செடி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. ஆனா அது தீர கருகி போகல அந்த இலையெல்லாம். அதை பார்த்து தேவன் சொன்னாங்க, உன் காலில் இருக்க பார்த்து ரச்சையை கழட்டி போடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கழட்டி போட்டாங்க. இதுக்கு பரிசுத்தமான இடம்னு சொன்னாங்க. அடுத்து நீ பார்வன் கிட்ட போ அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பம் துணையா நிற்பான். அதுக்கப்புறம் 10 வார்த்தை தந்தாங்க. இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி. அடுத்தது ஜெனசிஸ் வந்து இந்த 10 வாதைகள் வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இன்னைக்கு 10 வாதைகள் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தண்ணீர் ரத்தமாக மாறினது. செகண்ட் தவளைகள். தேர்டு பேன்கள். ஃபோர்த்து வண்டுகள். 5th கொள்ளை நோய்கள். 6th எரி கொப்புளங்கள். 7th கல்மலை. 8th வெட்டுக்கிளி. 9th காரிருள். 10th தச்சன் பிள்ளை சங்காரம். இந்த வார்த்தை ஹடாஷ்மா வந்து மோசஸோடைய பர்த் ஸ்டோரி, பிறந்த ஸ்டோரி மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனாலும்
அந்த டைம்ல தான் குழந்தை பேர் மோசஸ். அவங்க அம்மா வந்து 3 months வச்சுக்கிட்டு பாப்பா கத்தோட ஒரு முட்டை பாஸ்கெட் அதை வச்சு நிறைய விட்டாங்க. வந்து சாரோட மாரத்தி வந்து குளிக்க வரும்போது இந்த பாஸ்கெட்டை பார்த்து இந்த குழந்தை எடுத்துட்டு இதுக்கு ஒரு பாத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு மோசஸோட அம்மாவே வந்து மோசஸோட அம்மா கையில கொடுத்து மோசஸை நீங்க வளர்ங்க பெருசானோட என்கிட்ட வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. சாரோ வந்து ஜெனரேஷனே அழிக்கலான்னு பார்த்தாரு. ஆனா தேவன் வந்து மோசைய சாரோ அரண்மனையிலேயே பழக வச்சாரு. அடுத்தது ஹானா வந்து உங்களுக்கு காயின் அண்ட் ஏபிள் ஸ்டோரி சொல்லுவாங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆடாமைகளுக்கு 2 sons இருந்தாங்க. அண்ணா பேர் வந்து காயின், தம்பி பேர் வந்து ஏபெல். காயின் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்தாரு. ஏபெல் வந்து ஷீப் வந்தாரு. ஒரு நாள் வந்து காடுக்கு ஒரு gift கொடுக்க போயிருந்தாரு. காயின் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். ஏபெல் வந்து ஷீப் விட்டாரு. God வந்து எதை எக்ஸ்ட்ரா காட்டினாருன்னா ஏப்ளோட மட்டும் எடுத்தார். காயினோட எடுக்கவே இல்லை. அதனால வந்து கால் வந்து கோவம் வந்துச்சு. அதனால கால் வந்து ஏப்ல வந்து அதுக்கு சாவச்சிட்டாரு.
அடுத்தது இமானுவேல் வந்து இப்ராஹிம் ஸ்டோரி வந்து சொல்றாங்க. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்கொண்டு இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் என்னதுன்னா ஆபிரகாமின் வரலாறு வளர்ச்சி. மம்ரேலின் சமபூமியில் வந்து ஆபிரகாமுக்கு வந்து தேவன் வந்து தரிசனம் பண்ணாரு. அப்போ வந்து ஆபிரகாம் வந்து அவர் கூடாரத்து வாசலில் உட்காந்துருக்கும்போது அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் வந்து அவர் எதிர்ப்புறமாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் அந்த 3 புருஷர் கிட்ட போய் அவர் தலை வணங்கி இந்த மாதிரி என் மேலே கிருபை கிடச்சிருந்தா என்னை கடந்து போகாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உணவுலாம் கொடுத்தாரு. இப்போ வந்து அந்த 3 புருஷர்களில் ஒருத்தர் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த நாளில் வந்து அடுத்த வருஷம் வந்து எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லும்போது சாராள் வந்து அவர் மனசில் வந்து நகைச்சாங்க. அப்போ வந்து ஆபிரகாம் சொல்கிறாரு, அந்த புருஷர்களை ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சோதோம் கொமோராவுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஆபிரகாம் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது அங்கே வந்து அந்த மக்களோட பாவம் வந்து ரொம்ப கொடியதாக இருக்கிறதுனால கூக்குரல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்கள அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் கேட்குறாரு, 50 பேர் வந்து அங்கே வந்து நீதிமான இருந்தாலும் அந்த 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 ஸ்தலத்தை அழிப்பீங்களான்னு கேட்கும்போது அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த அந்த துன்மார்க்க நிமித்தம் நீதிமான அழிப்பீங்களான்னு கேட்கும்போது அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே நான் வந்து தூளும் சாம்பலமா இருக்கேன், இன்னும் ஒரு தடவை கேட்குறேன், ஒரு 5 பேர் கம்மியாக கேட்குறேன், இந்த மாதிரி 45 பேர் வந்து நீதிமான இருந்தால் என்னை அந்த ஸ்தலத்தை அழிக்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது அழிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 40 பேர், அதுக்கப்புறம் 30 பேர், 20 பேர், 10 பேர் அந்த மாதிரி கேட்கும்போது தேவன் வந்து அவர் கேட்குறாரு, ஆண்டவரே என் மேலே கோபம் கொள்ள அடிய மேலே கோபம் கொள்ளாதீங்க, இன்னும் ஒரு தடவை கேட்குறேன், 10 பேர் இருந்தால் வந்து அந்த ஸ்தலத்தை அழிப்பீங்களான்னு கேட்கும்போது அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 2 புருஷர்கள் வந்து அதுக்கப்புறம் சோதம் கொமோராவுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அந்த 2 புருஷர்கள் போகும்போது அந்த அந்த பட்டணத்தின் வாசலில் வந்து லோத்து உட்காந்துருக்காரு. லோத்து வந்து அவங்கள பார்த்தோன்னே ஓடி போய் தலைவணங்கி அவங்கள வந்து வருந்தி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஆகணும்னு சொல்லி அவங்கள 2 பேரையும் வீட்டுக்கு போட்டுட்டு போகிறாரு. அப்போ அவர் வந்து அங்கே வந்து அப்பம் புசிக்க கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறோம், அதனால நீயும் உன்னோட மனைவி அதுக்கப்புறம் உன்னோட 2 குமாரத்திகளையும் கூட்டிட்டு நீ வந்து இந்த பட்டணத்தை விட்டு போன்னு சொல்லும்போது அவங்க போக மாட்டாங்க. அதனால வந்து இவங்க துரிதமாக அவங்களுக்கு வந்து அவங்க கையை பிடிச்சி அவங்க லோகத்தோட கையில் அவங்க மனைவி அதுக்கப்புறம் 2 குமாரத்திகள் கையையும் பிடிச்சிட்டு அவங்க வந்து சீக்கிரமாக அவங்க வந்து வெளியில் போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்களோட உயிரை காப்பாற்றிக்கோங்க, அதனால ஓடிடுங்க, பின்னாடி பார்க்காம ஓடுங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து லோத்து அவங்க 2 குமாரத்தின் மனைவி ஓடி போகும்போது அவங்க வந்து அந்த மலைக்கு ஓடி போக முடியாது எங்களால், அதனால நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு அந்த ஜுவார்னு ஒரு பட்டணத்துக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லும்போது அவங்க வந்து சரி போங்கன்னு சொல்லும்போது பின்னாடி பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் லோத்தோட மனைவி வந்து பின்னாடி பார்த்துருவாங்க. அப்போ வந்து அதனால அவங்க வந்து உப்பு துணி ஆயிடுவாங்க. அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அவர் ஆபிரகாம் அந்த இப்படி பார்க்கும்போது அந்த இடமே அந்த சோதோம் கொமோரா வந்து தேவன் வந்து அக்னினால அடிச்சிருப்பாரு. அந்த
பார்க்கும்போது ஒரு புகை முகமாக இருக்கும். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஈசாக்கு வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வராது. எப்போ பிறக்கிறாருன்னா 100 வயசுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஆபிரகாம் வந்து தேவனுக்கு ரொம்ப கீழ்படுத்தியிருந்தாரோ அது போல் நம்மளும் வந்து தேவனுக்கு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவங்க பெரியவங்களுக்கெல்லாம் கீழ்படிக்கணும் என்பதே ஆமென். அடுத்தது ஜானி வந்து அதே எப்ரஹாம் ஸ்டோரி வந்து நமக்கு பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ நான் வந்து ஆபிரகாமோட வரலாறு தொடர்ச்சியை பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தேவன் வந்து ஆபிரகாமை சோதிக்கிறாரு. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஒரே பேரான நேசகுமாரனையும் கூட்டிக் கொண்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் நான் குறித்திருக்கிற மலையெல்லாம் அவனை தகன பலியிடன்னு சொல்றாரு. அதன்படி ஆபிரகாமும் கீழ்படிஞ்சு செஞ்சிடறாரு. அதனால தேவன் வந்து அவரை ஆசீர்வதிக்கிறாரு. என்னன்னா உன்னோட சந்ததி வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணல் போலவும் பெருகவை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நாள்கள் கடக்குது. சாராய்க்கு 127 வயது ஆனதுக்கு அப்புறம் அவங்க மறிக்கிறாங்க. அவங்க மறிச்சதுக்கு அப்புறம் அவங்கள அடக்கம் செய்யறதுக்காக கானான்ல ஒரு இடத்த வந்து ஏத்தின் புத்திரர்கள் கிட்ட இருந்து 4 சேக்கலுக்கு கொடுத்து ஆபிரகாம் வாங்குறாரு. வாங்கி அவர் அவங்கள அந்த குகைக்குள்ளேயும் விடுறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்காக உலகத்துல ஒரு கல்லறையும் அவருக்குன்னு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு முதிர் வயதாயிடுச்சு. அதனால அவர் வீட்டில் இருக்க மூத்தவனான எலியேசர் ஊழியக்காரர் வந்து ஈசாக்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவரை கானான்ல பெண் தேடாம அவருடைய தேசத்தாரும் அவருடைய இனத்தாரும் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு பெண் கொள்ளுமாறு அவர் அனுப்பிச்சுடுறாரு. அவருடைய 10 ஒட்டகங்களும் உச்சிதமான பொருட்களும் கொடுத்து அனுப்புறாரு. அவர் வந்து அங்க போய் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நான் வந்து இந்த துறவு பக்கத்துல உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு கன்னிகை கிட்ட தண்ணி கேட்கும் போது அந்த கன்னிகை வந்து எனக்கும் என்னோட ஒட்டகங்களுக்கும் தண்ணி ஊற்றுவாங்க. அவர் தான் என்னோட எஜமானுடைய குமாரனுக்கு பெண்ணா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கிற போதே ஒரு ரெபெக்கால் வந்து தண்ணி வந்து அவருக்கும் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ரெபெக்காலுக்கு வந்து கம்மலும் கையில போடுற பொன் வளையலும் கொடுத்து அவர் வீட்டுக்கு ரெபெக்காவோட வீட்டுக்கு கூட்டு போகிறது. அவங்க அம்மா கிட்டையும் அவங்க சகோதரர்கிட்டையும் சம்மதம் கேட்குறாங்க. அவங்களும் சம்மதிச்சதுனால அவங்களுக்கு வந்து உச்சிதமான பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கும் தாய்க்கும் கொடுத்துட்டு அவங்களோட சகோதரர்கள்லாம் ஈசாக்க ரெபெக்காவை வாழ்த்துறாங்க. உங்களுடைய சந்ததி வந்து கோடி கோடியா பெருகணும்னு வாழ்த்தினதுக்கு அப்புறம் அவங்க கூப்பிட்டு எல்லாருமே ரெபெக்காவோ எலியேசரோ அந்த ஒட்டகங்கள் எல்லாமே வந்து திருப்பியும் கானானுக்கு வராங்க. கானானுக்கு வந்தோடனே அவங்க ரெபெக்காவுக்கும் ஈசாக்குக்கும் மேரேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சந்தோஷமா வாழ்றாங்க. ஆபிரகாம் 175 வயசு வாழ்ந்து மடித்தார் என்று பார்க்கணும் என்பதே ஆகும். கவின் வந்து அதோட தொடர்ச்சியா ஈசாக்குடைய வரலாறு சொல்றேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நான் வந்து ஈசாக்கின் வரலாறு சொல்ல போறேன். தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு 40 வயதான பொழுது ரெபெக்காலை மணந்தான். ஈசாக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததினால் தேவனிடம் வேண்டினான். ஈசாக்குக்கு 2 சகோதரர்கள் பிறந்தார்கள். 2 சகோதரர்கள் இரட்டை சகோதரர்கள். மூத்தவன் பேர் ஏசாவும் இளையவன் பேர் யாக்கோபும். ஏசா வேட்டையாடுவதில் சிறந்தவனாய் இருந்தான். ஆனால்
யாக்கோபு ஆடு மேய்த்தலும் வீட்டு வேலையை செய்வதாயிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் ஏசா வேட்டையாடி சோர்வும் பசியோடும் வந்த பொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா யாக்கோபிடம் எனக்கு கொஞ்சம் கூழ் தா என்று கேட்டபொழுது அதற்கு யாக்கோபு நான் கூழ் கொடுத்தான், அதற்கு பதிலாக நீ உன் சிரேஷ்ட பாகத்தை தருவாய் என்று கேட்டான். அதற்கு ஏசா இதோ நான் கொடுக்கிறேன், நான் சாவ போகிறேனே, உனக்கு என் சிரேஷ்ட பாகத்தை உனக்கு ஒப்படைக்கிறேன் என்றான். அப்பொழுது அதற்கு யாக்கோபு நன்றி என்று சொல்லி போனான். அதற்கு பிறகு ஒரு நாள் ஈசாக்கு முதிர் வயதான பொழுது ஈசாக்கு ஏசாவிடா எனக்கு நான் சாக போகிறேன், எனக்கு வேட்டையாடி எனக்கு சமைத்து எனக்கு ஒரு ஆட்டை வேட்டையாடி எனக்கு சமைத்து கொண்டு வா என்றான். அதை நான் புசித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றான். ஈசாக்கு சொன்னான். இதனை கீழ்ப்படிந்து ஏசா வேட்டையாட சென்றான். இதனிடையே ரெபெக்காள் இதை கேட்டு யாக்கோபிடம் ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை எடுத்து வா, நான் அதனை சமைத்து உன் கையில் கொடுப்பேன், நீ அதனை உன் தகப்பனார் கையில் கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்று சொன்னாள். ஆனால் யாக்கோபு பயந்தான். இதனால் ரெபெக்காள் யாக்கோபிடம் ஆடித்தோடை கொடுத்து அதை போற்றிக்கொண்டு சொன்னார். போற்றிக்கொண்ட யாக்கோபு ரெபெக்காளின் படி கீழ்ப்படிந்து அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து ஈசாக்கிடம் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றான். அதற்கு பிறகு ஏசா வேட்டையாடி அந்த சமைத்து ஈசாக்கிடம் கொடுத்த பொழுது ஈசாக்கு ஏசாவிடம் உனக்கு ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கொடுத்தேனே, எதற்கு நீ திருப்பி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு ஏசா நான் எப்போதுதான் வருவேன், இதற்கு முன்பு நான் வரவில்லை என்றான். அதற்கு ஈசாக்கு அப்பொழுது உன் சகோதரனாகிய யாக்கோபு உன் ஆசீர்வாதத்தை உன்னையும் என்னையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான் என்று சொன்னான். இதற்கு பிறகு ஏசா மிக யாக்கோபின் மீது மிக கோபமடைந்தான். நன்றி. கடைசியா ஜேடன் நம்மளுக்கு தேவனுடைய 4 குணலட்சணமும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. தேவனுடைய 4 குணலட்சணமும் 7 நாட்கள் நம்மளுக்கு சொல்ல போறாங்க. அவர் அங்க வரல, இங்கே சொல்றேன்.
அன்புக்கு மனுஷன் வெளிச்சம் ஃபர்ஸ்ட் டே வெளிச்சம் செகண்ட் டே clouds third day water and land, fourth day plants, fourth day plants, fourth day sun, moon, stars, fifth day பறவைகள், sea animals, animals, fifth day animals and humans. Rest, seventh day rest. Thank you. அருமையாக பதில் சொன்ன அனைத்து குழந்தைங்களுக்கும் நம்ம இன்னொரு வாட்டி கை கட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அனுதின ஜபங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம் நினைத்துக் கொள்ளலாம். அவங்க வந்து இன்னும் அதிகமாக சத்தியத்துல இன்னும் வளர்றதுக்காக நம்ம அனுதின ஜபத்துல நம்ம நினைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த அருமையாக பதில் சொன்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துடலாம் எல்லாருக்கும். சோ இந்த கிஃப்டை கொடுக்கும்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதல்ல எக்ஸோடஸ், அடுத்தது லெவிட்டிகஸ், அடுத்தது ஜெனிசிஸ், அடுத்தது அனாஷா, அடுத்தது ஹானா, அப்புறம் ஜேடன், அப்புறம் கவின், அடுத்தது இமானுவேல், டேனியல். ஸோ இந்த ஒரு செஷன் கூட நம்ம முடிவாக